கூட்டணி ஆட்சிங்க நடக்கல, திமுக ஆட்சி தான் நடக்குது. ஆட்சியில் யாருக்கும் நாங்கள் பங்கு வழங்கியதே கிடையாது. கூட்டணி இருக்கும், எத்தனை கட்சி வந்தாலும் கூட்டணி இருக்கும், இடம் காப்பாங்க, கொடுப்போம், அவ்வளோதான். ஆட்சியில் பங்கு என்பது எப்பொழுதும் கொடுத்ததே இல்லை. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். இல்ல, கூட்டணி என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் ஒத்த கருத்துடைய இயக்கங்கள், காங்கிரஸ் பெரிய இயக்கம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, எல்லா சிறுபான்மை இயக்கம், அது நம்ம இருக்கக்கூடிய முஸ்லீம் லீக் தொடர்ந்து 67லேருந்து கூட்டணியில் இருக்காங்க. இப்போ நேற்று வரல. அமைக்கவே முடியாது. அதாவது அவங்க அதற்கு பதில் சொல்ல விரும்பவில்லை. ஏன்னா காரணம் என்னன்னா, கூட்டணி என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் ஒத்த கருத்துடைய இயக்கங்கள், காங்கிரஸ் பெரிய இயக்கம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, எல்லா சிறுபான்மை இயக்கம், அது நம்ம இருக்கக்கூடிய முஸ்லீம் லீக் தொடர்ந்து 67லேருந்து கூட்டணியில் இருக்காங்க. இப்போ நேற்று வரல. அது அவங்க விருப்பம், எங்களுக்கு அதை பற்றி இல்லை. ஆனால் கூட்டணிங்கிறது, கூட்டணி ஆட்சிங்க நடக்கல, திமுக ஆட்சி தான் நடக்குது. ஆட்சியில் யாருக்கும் நாங்கள் பங்கு வழங்கியதே கிடையாது. கூட்டணி இருக்கும், எத்தனை கட்சி வந்தாலும் கூட்டணி இருக்கும், இடம் காப்பாங்க, கொடுப்போம், அவ்வளோதான். ஆட்சியில் பங்கு என்பது எப்பொழுதும் கொடுத்ததே இல்லை, அவ்வளோதான். இது முதல்வர் கீழே இருக்க காவல்துறை சரியா கவனிக்கணும் முதல்வர் அப்படின்னு சொல்லியும் நேற்று சொல்லி. இல்லை, உங்களுக்கு தெரியாதில்ல, முதல்வர் எவ்வளோ அக்கறை எடுக்கிறார் என்பதை உங்களுக்கு நன்றாக தெரியும். ஒரு சின்ன பிரச்சனையை கூட ஒரு சாதாரண குடிமகன் ஒரு இடத்துல பாதிச்சா கூட உடனே அதுக்கு யார் சம்மந்தப்பட்டிருந்தாலும், எவ்வளோ பெரிய அந்தஸ்தில் இருக்கவங்க, அவங்க ஒன்றிய செயலாளர் இருந்தாலும், மாவட்ட செயலாளர் இருந்தாலும், அல்லது மந்திரியாக இருந்தாலும், எம்எல்ஏ இருந்தாலும் உடனே நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் இந்தியாவிலே தமிழகத்தின் முதல்வர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் தான். வேறு யாரும் இருக்க முடியாது. எது பாராபட்சம் பார்க்க மாட்டார்கள், வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள் என்று பார்க்க மாட்டார்கள். சட்ட ஒழுங்கை நிலைநாட்டுவதில் உறுதியாக இருப்பார்கள். சார், இப்போ தொடர்ந்து தமிழகத்தில் போதைப் பொருட்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்கிறதுனால தான் குற்ற சம்பவங்கள் நடக்குது. இதை காவல்துறை கையில் வச்சிருக்கக்கூடிய முதல்வர் அமைதியாக இருக்காரு. அதனால கூடிய விரைவில் இதுக்கான நடவடிக்கைகள் தீவிரமாக எடுக்கணும் அப்படின்னு கடுமையாக எடுத்துக்கிட்டு வர்றாங்க. உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு முந்தைய ஆட்சி காலத்தில் அந்த ஆட்சியாளர்களே குட்கா வழக்கில் இருக்கிறார்கள். அவர்கள் பேசுவதற்கு அது சரியில்லை. எந்த அதாவது அங்கொன்றும் இங்கொன்றும் நடக்கின்ற தவறுகளை ஆட்சிக்கு வந்தவுடனே இந்த மாதிரி போதைப் பொருட்கள் விற்பவர்களை அவர் சொத்துக்களை எல்லாம் பறிமுதல் செய்து கடுமையாக நடவடிக்கை எடுத்த ஒரே அரசு நம்முடைய தளபதியாருடைய அரசு தான். உங்களுக்கே நல்லா தெரியும். இப்போ நீங்கள் ஆத்தூர் தொகுதியிலே எத்தனை பேர் அவங்க இந்த மாதிரி போதைப் பொருள் விற்றவங்க இப்போ விற்கலை, விட்டுட்டு போயிட்டாங்க தொழில. அதற்கு காரணம் அரசாங்கத்தினுடைய கடுமையான நடவடிக்கை. சொத்தை ஜப்தி பண்ணார். இதுக்கு முன்னாடி எவ்வளவு அவர்கள் தவறு செய்து சொத்து சேர்த்திருந்தாலும் அதெல்லாம் பூரா ஜப்தி பண்ணாங்க. அதனால் எல்முனை அளவு கூட நடவடிக்கை எடுக்க நம்முடைய தளபதியாருடைய அரசு தயங்குவதில்லை. ஏன்னா முதலமைச்சர் அதில் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. 100% இல்லை, 200% நடவடிக்கைகளில் எந்த குறையும் இல்லை. சொல்லக்கூடியதே பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் பாலகிருஷ்ணன் தான் குற்றச்சாட்டு முன்வைக்கிறாரு. அதாவது இப்போ இன்னைக்கு கமிஷனர் அவர் வச்சாரில்லைன்னு எனக்கு தெரியாது, நான் பார்க்கலையே. நேற்று சொன்ன ப்ரெஸ் மீட்ல ஏதாவது சொல்லியிருக்காரு. நீ கமிஷனரை பார்க்க போறோம்னா கூட, சென்னையில் டிஜிபியை பார்க்கணும்னா கூட யாரும் அனுமதி கிடையாது, அந்த அளவுக்கு காவல்துறை தூங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதெல்லாம் நீங்கள் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது, எப்போ வேணாலும் சந்திக்கலாம். மந்திரியாக இருந்தாலும் சரி, முதலமைச்சர் அவர் எப்போ வேணாலும் எல்லாத்தையும் சந்திக்கிறாரு. இருக்கக்கூடிய துறையினுடைய அலுவலர்கள், டிஜிபி, ஐஜி, யார் எந்த கட்சி தலைவர் இல்லை, தனி மனிதன் போனால் கூட சந்திக்கலாம், மனு கொடுக்கலாம், நடவடிக்கை எடுக்கிறோம். நடவடிக்கை என்பதில் ரொம்ப துரிதமாக நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஒரே அரசு தளபதியாருடைய அரசு. மறைக்கக்கூடாது. அதாவது 100க்கு 99 நன்மை நடக்குது. எங்கனையா ஒரு சின்ன தவறு நடந்துச்சுன்னு சொன்னாலும் நடவடிக்கை எடுக்கிறோம். அது தவிர கண்டும் காணாமல் இருந்த அரசு இந்த அரசு இல்லை. எப்பயுமே நம்ம விட்டதில்லை. யாராக இருந்தாலும் முதலமைச்சருடைய கவனத்திற்கு உடனே போயிடும்.
அவர் நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்கிறார். அதில் அவருடைய அரசுக்கு ஒரு சிறிய துளி கூட ஒரு கரும்புள்ளி விழுந்து விடக்கூடாது என்பதில் மிக கவனமாக எச்சரிக்கையாக செயல்படக்கூடிய ஒரே முதலமைச்சர் தமிழகத்தின் முதல்வர் தளபதியார். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.